வணக்கங்க. நான் பலதரமாக உங்கள்கிட்ட கே-ஷேப் ரிக்கவரியை பற்றி பேசியிருக்கிறேன். பல பேருக்கு இந்த கே-ஷேப் ரிக்கவரின்னு நான் சொன்னால் கோபம் ரொம்ப வரும். இந்த கோபத்தை நீங்கள் என் மேலே காட்டுறதோ, இல்லை யார் உண்மையை உங்களுக்கு மிரர் மாதிரி காட்டுறதோ அவங்கள்ட்ட காட்டி யூஸு கிடையாது. செப்டம்பர் 23 ஒரு ஆர்டிக்கல் ஒரு சப்ஜெக்டை பற்றி வந்தது. அதை எடுத்து அது என்ன சொல்லித்துன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நேற்று அதே நியூஸ் பேப்பரில் இன்னொரு ஆர்டிக்கல் வந்தது, அதையும் நான் பார்ப்போம். 2012 ஆரம்பித்தது டிக்ளைன், 12 வருஷமாக டிக்ளைன் முடியல அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஸ்மால் கார், அதாவது மாருதி 800ன்னு ஒரு காரை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லின மாதிரி நான் இந்தியாவில் 91க்கு முன்னாடி இருந்திருக்கேன், 91க்கு அப்புறம் இருந்திருக்கேன். இந்த மாருதி காரை 80s லான்ச் பண்ணும்போது அதுக்கு ஒரே அடிதடி சண்டை நடக்கும். நீங்கள் புக்கிங் பண்ணி லாட்ரியில் போட்டால் தான் லாட்ரி சீட்டு போட்டு எடுத்து கொடுப்பாங்க. என் குடும்பத்துக்கும் லாட்ரி ட்ரை பண்ணி எங்களுக்கு மாருதி 800 ராசியே கிடைக்கல. நாங்கள் ஒரு ஃபியட் கார் தான் வச்சுருந்தோம். அது மாதிரி ஒரு ஐகானிக் பிராண்ட் அந்த மாருதி சுசுகி 800. அந்த கார் சேல்ஸு, அந்த காரு போய் ஆல்டோன்னு ஒரு கார் என்னெல்லாமோ பேரெல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில் அது ஆல்டோவோட பால்டோ ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்மால் கார் சேல்ஸ் 75% குறைஞ்சிருச்சோம். 100 கார் விற்றுட்டு இருந்தது, 25 கார் தான் விற்குது அப்படின்னு செப்டம்பர் 2023 மின்ட் ஆர்டிக்கல் சொல்லிச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, ரூரல் இன்கம் ஒரேடியாக குறைஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் போன வருஷம் மான்சூன் வீக்காக இருந்தது. வீட் அண்ட் ரைஸ் பேன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, அந்த எக்ஸ்போர்ட் இன்னும் தூக்கலை. என்ட்ரி லெவல் கார் ஒரு செப்டம்பர் வரைக்கும் மாதம் 35,000 கார் விற்றுட்டு இருந்தது. மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர் சேல்ஸ் கூட குறைஞ்சிருச்சுன்னு சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் சொன்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெகுலேஷனை டைட் பண்ணதில் என்ட்ரி லெவல் காரோட விலை ஏறிடுச்சு, அதனால் அதோட டிமாண்டு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸ்மால் கார்ஸ் சேல்ஸு குறைஞ்ச உடனே 23% எஸ்யூவி சேல்ஸு ஏறிடுச்சு. அப்படின்னா என்னென்னா, எஸ்யூவி சேல்ஸுங்கிறது மினிமம் 10 லட்ச ரூபா இருந்திருக்கும் பஞ்ச் வர வரைக்கும். இந்த சமயத்தில் பஞ்ச் அப்போ தான் லான்ச் ஆகிருந்தது. ஸோ ஹையண்டு கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 10 லட்சம் கொடுத்து கார் வாங்கிறதுக்கு ஆள் இருக்குன்னா 4-5 லட்சம் 3 லட்சம் கொடுத்து கார் வாங்க ஆள் இல்லை. அதே மாதிரி நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதில் மீடியம் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் ஏறிட்டே தவிர பெருசாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. செப்டம்பரில் 2 வீலர் சேல்ஸ் 1.6% குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் செப்டம்பர் மாதம். அப்புறம் அம்மையார் சொன்னாங்க, கே-ஷேப் ரிக்கவரிலாம் இல்லை, உண்மையே இல்லை அப்படின்னு. நேற்று ஒரு மின்ட் ஆர்டிக்கல், மினி கார் ஸ்டால்னால் நின்று போயிடுச்சு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். சம் கேனாட் அஃபோர்டு தெம் அண்ட் சம் பீப்புள் வாண்ட் மோர் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்மால் காரோட கம்ப்ளீட் டாமினேஷனே மினி கார்ஸ்ன்னு சொல்கிறது மாருதி தான் பண்ணுறது. மாருதி சுசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்கனாமிக் டவுன் டர்ன் அப்புறமா, இது நேற்று ஆர்டிக்கல், டவுன் டர்ன் அப்புறமா இந்த மிடில் கிளாஸ் நடுத்தர மக்களால் கார் வாங்க முடியல. இப்போ மாருதி ஸ்விஃப்ட்னு ஒரு காரை சீப்பாக பண்ணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபாய்க்கு வாங்கணுங்கிறாங்க. எவ்வளோ பேரால் மாதம் 18,000 ரூபா கொடுத்து கார் வாங்கி 100 ரூபாய்க்கு லிட்டருக்கு பெட்ரோல் போட முடியும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களால். அதனால் கார்ஸ் ஆர் பிகம் அன்அஃபோர்டபுள். மாருதி சுசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பல லான்ச்சஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஆல்டோ, செலாரோ, எஸ்ப்ரெஸோ அப்படின்னு சின்ன லெவலில் ஸ்மால் லெவல் ஹேட்ச்பேக்ஸுக்கு கார் வச்சுருந்ததெல்லாம் லான்ச் எல்லாம் தள்ளி போட்டுட்டாங்களாம். தள்ளி போட்டுட்டு எப்போ மார்க்கெட் சரியாகுதோ அப்போ பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பார்த்தோ பானர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அட் மாருதி சுசுகி. அவர் என்ன சொல்கிறாரு, என்றைக்கு 2 வீலர் லெவல் என்ட்ரி காரு ஏறுதோ அன்றைக்கி தான் ஸ்மால் கார் சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகுங்க. இன்னும் மார்க்கெட் கோவிட்-19 இம்பேக்ட்லேருந்து இன்னும் ரிக்கவர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2012 ஒரு மைனர் டிக்ளைனில் ஆரம்பித்து
இன்றைக்கி அது ஒரு மேஜர் டிக்ளைன் ஆகிடுச்சு. ஏன்னா திரும்பி கோலாக அடித்தோம்ல. ஃபஸ்ட்டு வந்து டிமானிட்டைசேஷன்னு போட்டு சிறு தொழில் செய்கிறவனால இழுத்து மூட வச்சோம். அதுக்கப்புறம் கோவிட்னு போட்டு சிறு தொழில் மேலே இன்னொரு 2வது பலத்த அடி. அதுலேருந்து அவன் ஒன்றும் எழுந்துக்கல. இந்த ஜிஎஸ்டியும் டிமானிட்டைசேஷன் பலத்த அடிக்கு அப்புறம் கோவிட்-19ங்கிற ஒரு பலத்த அடி. அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு எந்த ஃபேவரும் பண்ணலை. ஆனால் கடன் தான் ஜாஸ்தி தரேன்னாங்க. நீங்கள் வட்டியோட கடனை திரும்பி கொடுங்கிறாங்க. இது மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் செல்ஃப் கோல்ஸ் பண்ணதில் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, என்ட்ரி லெவல் கார் டிமாண்ட் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. 2011-12 தான் பீக்காம். ஒரு 4,78,000 வண்டி விற்றுச்சோம். இன்றைக்கி வெறும் 1,60,000 கார் தான் விற்றுருக்கு. அப்போனா 1/3 480 160 into 3 தான் 480. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் சொன்ன 75% ட்ரெண்டு ஆல்மோஸ்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ மாருதி என்ன பண்ணுறான்னா அப்போது அவனும் எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு போயிட்டான். இது ஒன்றும் கோவிந்தாயிடுச்சுன்னு ஜிம்மி அப்படின்னு ஒரு காரை கொண்டு வந்தான். இந்த ஜூஜு ஜிம்மி அது மாதிரி புது காரு ஹைஎண்ட் எஸ்-கிராஸு இது மாதிரி வரிசையாக போன 10 வருஷத்தில் எல்லாம் ஹைஎண்டு காராக லான்ச் பண்ணுறோம். ஆனால் அவங்க மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஹியூண்டாய் வந்து எக்ஸ்டர்னு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறான். அது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10,000 கார் விற்குது. நம்பர் 1 கார் விற்கிறது பஞ்சுங்கிற இந்திய டாட்டாவோட வண்டி ஆல்மோஸ்ட் 18,000 பீஸு விற்குது. அதனால் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் K10B இன்ஜினை K10Cயை மாற்றி கூட மார்க்கெட்டில் விற்க மாட்டேங்குது. மார்க்கெட்டில் ஃபோக்கஸ்டாக வந்து இதுதான் விற்குது. எது எஸ்யூவி அண்ட் அபோவ். அப்புறம் 8 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இந்தியாவில் ஒரு கார் நீங்கள் வாங்க முடியாது. என்ட்ரி லெவல் மார்க்கெட் பைக்கில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 வருஷம் ஆகும் டிசைசிவாக கோவிட் லெவலை தாண்டி போகிறதுக்குன்னு. ஆக மொத்தம் இது என்ன ஆகுதுன்னா, ஆனால் இதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா பென்ஸ் காரு BMW காரு அவங்களோட சேல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கே ஷேப்னு ஒரு கொம்பு இப்படி இருக்கும். 2 ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 ஒரே சைடில் ஆரம்பிச்சு ஒரு சைடில் அப்படியே லக்ஸுரி கார்ஸோட சேல்ஸ் மேலே போயிட்டே இருக்குது. இன்னும் 2 என்ட்ரி லெவல் கார் படுத்துக்கிட்டே இருக்குது. என்ட்ரி லெவல் பைக் படுத்துக்கிட்டே இருக்குது. எந்த எக்கனாமிக்ஸ் என்ன கணக்கு சொன்னாலும் இது கிளியர் எவிடன்ஸு தட் இந்தியாவில் ஒரு பெரிய கே ஷேப் ரிகவரி இருக்குது. இது ஜெட்டி பனியன் பிராண்டு சேல்ஸ் வச்சு பிஸ்கட் சேல்ஸை வச்சு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்றைக்கி பெங்களூருக்கு நான் போனேன். எந்த தாஜ்லேயும் ரூமே கிடையாது. ஆனால் 2 லெவல் கீழே வந்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் வுட்லண்ட்ஸில் ரூம் இருக்குது. என்ன நான் சொல்ல வரேன்னா, பணக்காரன் நல்லா ஓடிட்டே இருக்கிறான். மிடில் கிளாஸும் ஏழையும் ஹோட்டல் போடுறதுக்கு கூட இடம் கிடையாது. மெட்ராஸில் ஒரு லோவர் லெவல் ஹோட்டலாக இருந்தது. பீச்சுக்கு போகிற வழியில் பிரசிடெண்ட்டு, அதை தாண்டி போனால் மேன்ஹேட்டன்னு. பிரசிடெண்ட்டும் காலி, மேன்ஹேட்டனும் காலி. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மார்க்கெட்டு படுத்துருச்சுன்னு. இந்த ஒரு காலத்தில் அப் மார்க்கெட்டாக இருந்து ஐடிசி கிராண்ட்ஜோலாக எடுத்துன்னு போனது பார்க் ஷெரட்டனுங்கிற ஹோட்டலும் இழுத்து மூடிடுச்சு. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பணக்காரன் ஜாலியாக இருக்கிறான், அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ஏழை வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்குறான். இது ஒன்று ஜஸ்ட்டு எவிடன்ஸ் தாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.